ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய சாரீ கலர் பார்த்தா ஒரு பட்டு சாரீ. வெந்தய கலர் அந்த பட்டு சாரீ வந்து மெரூன் பார்டர் கலர் கலர் வந்து சைனிங் வெந்தய மாதிரி கலரு. பார்டர் உள்ள ஃபுல்லாக ஃபுல்லாக மெரூன் கலர் சைனிங் வருது. ஜாஸ்மின் சைனிங் ப்ளவுஸ் மேட்சாக எடுத்து இருக்கிற மாதிரி வெந்தய கலரில் எம்ப்ராய்டரி வந்து போட்டு ஸ்டிச் பண்ண சில்க் ப்ளவுஸ் சொல்லியிருக்காங்க. எடுத்து அதுக்கு உள்ள வர அந்த ஜாஸ்மின் மெரூன் ப்ளவுஸ் கலர் எடுத்து வர மாதிரி அதுக்கு எம்ப்ராய்டரி கொடி போட்டிருக்கோம். டிசைன் போட்டு ஒரு மெரூன் கைக்கும் கலர் மட்டுமே ஃபுல்லாகவே வச்சு எம்ப்ராய்டரி ஒரு வந்திருக்கு. கொடி டிசைன் போட்டிருக்கு. வேறு எந்த ஸ்லீவ் பார்த்தா கலரும் மிக்ஸ் எல்போ பண்ணல. ஸ்லீவ் ஒன்லி மெரூன் ஃபுல்லாகவே கலர் அந்த மட்டும் டிசைன் போட்டிருக்கு. சாரியோட அந்த சைனிங் கலர் மட்டுமே வச்சு நம்ம சிம்பிளாக எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்கோம். போதுன்னு சொன்னதுனால நம்ம சிம்பிளாக ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்து ஒரு சாரீ வந்து க்ரீன் கலரு, அதுக்கும் பார்டர் வந்து வெந்தய கலர் வருது. இதுக்கும் சில்க் ப்ளவுஸை எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உள்ளே ஃபுல்லாக பார்த்தா மாங்காய் அவுட்லைன் ஃபுல்லாக கொடி டிசைன் வந்திருக்கு. அந்த கொடி டிசைன் வர மாதிரியேவும் நான் நெக்கு சுற்றி வந்து எம்ப்ராய்டு க்ரீன் கலரில் போட்டு அவுட்லைன் வந்து கோல்டு ஜரியில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ரவுண்ட் நெக்கு சுற்றி நம்ம எம்ப்ராய்டு அந்த க்ரீன் கலரில் போட்டு அவுட்லைன் ஜரியில் போட்டிருக்கு. இதுவும் சிம்பிளான டிசைன் தான். இந்த 2 டிசைனும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.